ஜனனி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லார்கிட்டயுமே போயிட்டு சமாதானம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது உண்மையா, பொய்யா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம நந்தினிய பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சேஞ்சஸ் இருக்குங்க. இப்போ கதிருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. எப்படியாவது கதிர நம்ம ஜெயிக்க வச்சே ஆகணும். ஏன்னா, அவன பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ரொம்பவே தரக்குறைவா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்து ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல, ரொம்பவே கோபக்காரன் அப்படி இப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஆனா, அது எல்லாத்தையுமே மாத்தி நான் வந்து உன்ன நல்லவனா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து எமோஷனலா கதிர்கிட்ட வந்து பேசுவாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியாவது இந்த கதிர் வந்து மாறுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ விசாலாட்சி வேற அப்பப்போ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமான பிரச்சனைய உருவாக்குறதே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வந்து தோணுது. ஏன்னா அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களா வந்து வாய விட்டு ஏதாவது ஒண்ணு சொல்றது. அப்புறம் அதுவே வந்து பெரிய சண்டையா மாறுறது. இந்த மாரி வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஒண்ணு அவங்களுக்கு இதுல தலையிட விருப்பம் இல்ல அப்படின்னா, பேசாம அமைதியா அவங்க வேலைய பார்த்துட்டு வந்து இருக்கணும். அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஊடல வந்துட்டு யாரையாவது ஏதாவது குறை சொல்றது. அப்படி இல்ல அப்படின்னா ரேணுகாவ, நந்தினிய போட்டு பார்த்தீங்கன்னா, கேவலப்படுத்தி பேசுறது. இந்த மாரி தான் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா, அவங்களுமே ரொம்ப பொறுமையா தான் இருக்காங்க. சரி பெரியவங்க வயசுல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லக்கூடாது. இல்லன்னா அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தா கூட இந்த விசாலாட்சி சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஸோ எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா, கீழ்த்தனமா எல்லாருமே பேசணுமோ, அவ்வளோ தூரம் பேசுறதுனால நம்ம நந்தினிக்கு பார்த்தீங்கன்னா, சுத்தமா புடிக்கவே மாட்டேங்குது. என்னதான் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் வந்து எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பார்த்தீங்கன்னா சண்டை போடுவா. அப்ப கூட இந்த விசாலாட்சி விடமாட்டா. ஸோ மேல மேல பார்த்தீங்கன்னா, கூட கூட நின்னு பேசிட்டே தான் வந்து இருப்பாங்களே தவிர, மத்தபடி அத விடுற மாரியே வந்து தெரியல. இது எல்லாம் ஒரு பக்கம் வந்து போய்க்கிட்டு இருக்க, இப்ப நம்ம ஞானம் வந்து அவரோட பிசினஸ ஆரம்பிக்கிறதுல ரொம்பவே பார்த்தீங்கன்னா, மும்முரமா வந்து வேல பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா, இதுக்கப்புறமும் நம்ம யாரையுமே நம்பக்கூடாதுடா. நம்ம பிசினஸ்ன்னு நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம ஞானம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வேலையுமே தானே இறங்கி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டாரு. அது மட்டும் கிடையாது. இந்த மாரி ரேணுகாவும் பார்த்தீங்கன்னா, ஞானத்துக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதனால நம்ம பொண்டாட்டி நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்னடா கவலை? ஏன்னா, எல்லாருமே வந்து இப்ப ஆதி குணசேகரன பொறுத்தவரைக்கும் கதிருக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுத்திருப்பாரு. அவன் சொன்னோனே அவனுக்கு புடிச்ச இடத்த வந்து புக் பண்ணி குடுத்திருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருக்கும். இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா, சாலிடா 18,00,00,000 உள்ள சொத்து வந்து அவனுக்கு வந்து இருக்கு. ஆனா, ஞானத்த பொறுத்தவரைக்கும் அவனுக்கு எதுவுமே வந்து கிடையாது. அதனால வந்து அவனுக்கு ஒரு போட்டி பொறாம வந்துருச்சுன்னு கூட நினைக்கலாம். ஸோ இத பத்தி நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க கதிருக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்குறீங்க. அதனால அவருக்கு வந்து இந்த மாரி தோணுது போல இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம குணசேகரன் என்ன சொல்வாருன்னா, "நீ என்னம்மா என்னமோ இந்த வீட்ல உள்ளவங்கள மேல அவ்ளோ அக்கறை இருக்க மாரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறவளே நீ தானே" அப்படின்னு சொல்லும்போது, "நான் ஒண்ணும் அப்படிலாம் வந்து நெனைக்கல. இந்த குடும்பத்த நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஆனா தப்பு செஞ்சவங்க சட்டப்படி ஜெயிலுக்கு போணும். அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் என்னைக்குமே நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, குணசேகரனோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா செத்து போயிருது. அடடா! இவ என்னடா மறுபடியும் இதே சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இங்க பாரு உன்கிட்டலாம் நாங்க எதுவுமே வந்து கேட்கல. எங்களுக்கு எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நீ எதையுமே பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல என்ன அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ ஜனனி பார்த்தீங்கன்னா அமைதியா நின்னுடுறாங்க. ஸோ ஞானம் வந்து சொல்றாரு, "அண்ணே இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க வந்து மத்த விஷயத்துக்குலாம் போய்க்கிட்டு இருக்காதீங்க. அவ சொல்றதும் வந்து கரெக்ட்டு தானே. நீங்க எனக்காக வந்து இதுவரைக்கும் எதுவுமே வந்து பண்ணலையே. நான் தான் உங்ககிட்ட வந்துட்டு இத பண்ணணும், அத பண்ணணும், எனக்கு இந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா கதிரு அவன் அப்படியா கேட்டான் உங்ககிட்ட? அந்த ராவணன் கூட்டிட்டு போய் காட்டுனாரு அந்த இடத்த. ரொம்ப நல்லா இருக்கு, புடிச்சிச்சுன்னு சொன்ன உடனே, நீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கூட கேட்கவே இல்ல. உனக்கு புடிச்சிருக்கல்லப்பா முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் சொன்னீங்க. ஆனா நான் சொல்ற இடத்த மட்டும் முடிச்சு குடுக்குறதுக்கு நீங்க இப்படி யோசிக்கிறீங்களேன்னே, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, "என்னப்பா ஞானம் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு? என்ன பத்தி உனக்கு அவ்வளவுதான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாருங்க அண்ணே, நான் சொல்ல வேண்டியத உங்ககிட்ட நான் தெளிவாவே சொல்லிர்றேன். இப்ப நான் வந்து மாட்டுத்தாவணியில அந்த இடத்த வந்து அளக்கிறதுக்காக ஆள வர சொல்லியிருக்கேன். அந்த வேலைய இப்ப நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்னது மாட்டுத்தாவணியில உள்ள இடத்த அளக்க போறியா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீனு?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நடக்க போற விஷயத்த தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன அவசியமா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அண்ணன் தான் அவங்க கிட்ட இருக்கிற இடத்த உனக்கு பத்திரத்துல பேர் மாத்தி தரேன்னு சொன்னார்ல. அப்புறம் ஏன் நீ மறுபடியும் அதே இடத்த புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க? ஏன் உனக்கு அந்த இடம் விட்டா வேற இடமே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து கேட்கிறாரு. அதே மாரி ஞானம் வந்து, "இங்க பாருடா,
இதில நீ வந்து ஒண்ணும் தலையிட வேண்டாம். உனக்கு என்ன இடம் புடிச்சிருக்கோ அந்த இடத்த நீயும் வந்து வாங்கிக்கிட்டல்ல. அப்ப நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னேனா? ஏன் நீயும் அந்த இடத்த தான் வாங்கணுமா? வேற ஏதாவது இடத்த வந்து வாங்கியிருக்கலாம்ல. ஏன் வேணான்னு சொல்லி சொன்ன? இல்ல லீஸ்க்கு எடுத்திருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் சொந்தமா வந்து இடம் வாங்கும்போது, எனக்கு புடிச்ச இடத்த நான் வந்து வாங்கக்கூடாதா? இங்க பாரு கதிரு, தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லி நான் உன்கிட்ட 1000 தடவ சொல்லிட்டேன். மறுபடியும் மறுபடியும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ஸோ உடனே கதிருக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வந்துடுது. இங்க பாரு, நீ பண்றது எதுவுமே வந்து எனக்கு என்னமோ சரின்னு சொல்லிட்டு படல. தேவையில்லாம நீ வந்து நான் இந்த மாரி சொத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, ரேணுகா உடனே பார்த்தீங்கன்னா இத பார்த்துட்டு வந்துடுறாங்க. என்ன பொறாமப்படுறாங்க இப்போ உங்களுக்கு? என்ன பொறாமப்படுறாங்க சொல்லுங்க? ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவருக்கு பிடிச்சிருக்கு, அத ஆரம்பிக்கிறாரு. ஏன் அத கூட அவர் வந்து பண்ணக்கூடாதா? உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு, உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்னமோ அப்படிதான் வந்து எல்லாத்தையும் இவர்கிட்ட கேட்டுட்டு, இவர் சரின்னு சொன்னா தான் நீங்க வந்து பண்ணீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ அங்க கதிர் பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு புடிச்ச இடத்த அவர் வந்து வேணும்னு சொல்லி சொல்றாரு. ஒண்ணு தருவேன்னு சொல்லணும், இல்ல தரமாட்டேன்னு சொல்லணும். ஏன் இத வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? என்ன இவருக்கு பண்றதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கா? இல்லையா? அதையாவது நீங்க வெளிப்படையா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இத கேட்ட ஆதி குணசேகரன் வந்து, "ஏம்மா ரேணுகா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு எத்தன தடவம்மா நான் சொல்றது? எனக்கு 2 பேருமே 2 கண்ணு மாதிரிம்மா. அவங்களுக்கு தேவையானத செஞ்சு குடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது மட்டும் கிடையாது. ஈஸ்வரியே சொல்லிட்டால்ல, ஞானத்துக்கு புடிச்சத பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல எனக்கு என்னம்மா வேணும்? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. சரி என்ன பண்ற? அவசரப்பட்டு ஏன் இவ்வளவு பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்கிறேன். ஏன் அத கூட நான் உங்ககிட்ட கேட்கக்கூடாதா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அண்ணே இங்க பாருங்க, இவங்க எல்லாம் ரொம்ப வந்து அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நீ வந்து வாங்கி குடுத்துட்டல்ல, அதனால வந்து வேற ஏதாவது பண்ணி இவங்க வந்து அதுக்கு மேல அதிகமா சொத்து வாங்கிரணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, ரேணுகா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஓப்பனா, "ஆமா அப்படிதான். அப்படி கூட வச்சுக்கோங்களேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. ஸோ இத கேட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம கதிருக்கு பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது. உடனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "என்ன ரேணுகா? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "பின்ன என்னக்கா? எத்தன தடவ சொன்னாலும் இவங்களுக்கெல்லாம் வந்து புரியவே புரியாது போல இருக்கு. இவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு வந்து தெரியல. அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, ஆரம்பிக்கணும்னு நெனச்சாங்க. அத ஆரம்பிக்கவும் பண்ண போறாங்க. அத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம இவர்கிட்ட வந்து வம்பு இழுத்துட்டு, இவர போட்டு நச நசன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு எது புடிச்சிருக்கோ அத பண்றதுக்கு கூட சுதந்திரம் இவருக்கு இல்லையா? ஏன் அந்த உரிமை இவருக்கு இல்லன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்களா? நீங்க சொல்றத தான் கேட்கணும், நீங்க சொல்றத தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஐயோ! ரேணுகா விடுவேன். ஏன் நீ வந்து இந்த சின்ன விஷயத்த இவ்ளோ பெரிய பிரச்சனைய ஆக்கிக்கிட்டு இருக்க? அதான் அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல. அவருக்கு எது பிடிக்குதோ அதையே வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நீ வந்து இவ்ளோ தூரம் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம ஞானம் குணசேகரன் வந்து சொல்லிறாரு, "இங்க இங்க பாரு ஈஸ்வரி, நீனே பாரு இந்த வீட்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அவங்களுக்கு புடிச்சத பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன்ல. இருந்தாலும் ஏன் இவ்ளோ அவசரப்படுறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலம்மா" அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, "தம்பி இங்க பாருங்க, நீங்க வந்து உங்களுக்கு புடிச்சத பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. நான் இல்லன்னு சொல்லி சொல்லல. ஆனா அவசரப்பட்டு நீங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட எதுவும் சொல்லாம, அதுவும் உங்க அண்ணன் கிட்ட சொல்லாம பண்றீங்களே, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, "அண்ணி இங்க பாருங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே வந்து சொன்னது தான். இவனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே எனக்கு சேர்த்து முடிச்சு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனா நான் சொன்னத இந்த வீட்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்களேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லவே இல்ல அண்ணி. இப்ப கூட வந்து அவனுக்கு உண்டான இடத்த அவனுக்கு நல்லபடியா முடிச்சு குடுத்து, இப்போ அவன் வந்து இப்போ பிசினஸ ஆரம்பிக்க போறான். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் தானே இருக்கு. விறுவிறுன்னு போயிரும். அதுக்கப்புறம் நான் பிசினஸ் ஆரம்பிக்கும்போது எங்கேயும் இடம் கிடைக்காம அங்க இங்கன்னு போயிட்டு அலையிறதுக்கு நான் விரும்பல. அதனால தான் எனக்கு புடிச்ச இடத்த நானே வந்து பார்த்துக்கிட்டேன். சரி எதுக்கு அடுத்தவங்கள நம்பணும்? நம்மளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணி நான் இறங்கிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்புன்னு எனக்கு புரியல. ஏன் ஆளுக்கு ஆளுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ஞானம் வந்து கேட்கிறாரு. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கதிர் வந்து அப்படியே மூஞ்ச தூக்குறாரு. ச்சே! என்னடா இவன்லாம் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நந்தினி வந்து ஏங்க அமைதியா இருங்க. நீங்க பேசாம எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, சும்மா இரு நந்தினி உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. ஆ ஸோ நம்ம குணசேகரன் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. என்னடா இவிங்க சொன்னத புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இவிங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. சரி இப்ப என்னதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்ப கன்ஃப்யூஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம குணசேகரன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஞானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருக்காரு. எனக்கு இந்த இடம் வேணும்னாலே வேணும். எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடக்க போகுது இந்த ராவணன வேற பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 நாளா ஆள காணோம். அவன் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.